மிதுன ராசியில தான் இன்னைக்கு செவ்வாய் பகவான் பலமா இருக்காரு. இந்த மாசம் 8ஆம் மாசம் செவ்வாய் பகவான் பலமா இருந்துட்டாலே மண்ணும் பொன்னாக போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் உண்டு. இருந்திருந்தா கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க குடும்பத்திலேயே உங்க மேல போட்டியும் இருக்கும், போராமையும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பார்த்து ஒரு சில ஜாதகருக்கு தாய் தகப்பன் பிரிஞ்சிருப்பாங்க. இது விதியுடைய தன்மை. தன்னந்தனியாக தனிமரமாக தான் நீங்கள் இருக்கணும். ஒரு நல்ல நட்பும் இருக்காது. இந்த மாதம் இருந்திருந்தால் கூட இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடம்புல ஒரு கீறல் கூட உழாது, கீழே கூட விழ மாட்டீங்க. இல்லைன்னா தேவையில்லாத இடையூறுகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. சொந்தக்காரங்களே சூனியம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களா தேடுற ஒரு வாழ்க்கை நிலைக்காது. நிலைச்சா கூட சொத்து பத்துகள் உங்களுக்கு கிடைக்காது. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான். மற்றபடி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிதுன ராசியில் உள்ள பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவம். கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏமாறப்படுவீங்க. உங்களை ஏமாற்றுவார் கணவர். அதோடைய கஷ்டம் உங்கள் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கும். சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். இந்த மிதுன ராசியில் தான் இன்றைக்கி செவ்வாய் பகவான் பலமாக இருக்கார். இந்த மாதம் 8ஆம் மாதம் செவ்வாய் பகவான் பலமாக இருந்துட்டாலே மண்ணும் பொன்னாக போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்களும் உண்டு. மாளிகைகள் வாங்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசிங்க. செம்ம பிரில்லியண்ட்டு. படிப்பில் எப்படியாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகிடணும், பேங்கிங் எக்ஸாம் எழுதணும், ஒரு உயர்ந்த பதவியில் வரணும், தலைமை பொறுப்பு வாங்கணும், அரசியலில் பொறுப்பு வாங்கணும், இப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. பூர்வீக சொத்து அது பாட்டுக்கு கிடக்கும், அது மேலே கேர் ஆகாது. தான் படித்து தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வச்சு தான் மேன்மை ஆகணும்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு. நிறைய பேர் லா படிக்கலாம். லா படித்தாதான் ஜட்ஜாகவே ஆக முடியும். லா படிச்சுட்டீங்கன்னா பேரும் புகழும் வாங்கலாம். மிதுன ராசிக்காரங்க இருந்திருந்தால் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் குடும்பத்திலேயே, அது அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ, உங்கள் மேலே போட்டியும் இருக்கும், போராமையும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பார்த்து அதுவே உங்களுக்கு உடல் நோயவும் உடல் நலிவையுமே கொடுத்துரும். தாய் தகப்பர்கள் இருப்பார்கள். ஆனால் தாய் தகப்பனை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாய் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க, இல்லை தகப்பன் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஒரு சில ஜாதகருக்கு தாய் தகப்பன் பிரிஞ்சிருப்பாங்க. இது விதியுடைய தன்மை. தன்னந்தனியாக தனிமரமாக தான் நீங்கள் இருக்கணும். ஒரு நல்ல நட்பும் இருக்காது. இந்த மாதம் இருந்திருந்தால் கூட அண்ணன் தம்பிக்கும் அங்காளி பங்காளிக்கும் இந்த மாதம் ஆகாது. அது அண்ணனோ தம்பியோ உங்கள் மேலே போராமப்படக்கூடிய மாதம் இந்த மாதம். கவனமாக இருந்துக்கணும். அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வேண்டணும். இல்லைன்னா தன்னுடைய தகப்பன் வழி முன்னோர் தாத்தா பாட்டியை போய் நினைக்கணும். இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடம்புல ஒரு கீறல் கூட உழாது, கீழே கூட விழ மாட்டீங்க. இல்லைன்னா தேவையில்லாத இடையூறுகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. சொந்தக்காரங்களே சூனியம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு உண்டான நேரம்தான் இந்த மாதம். கவன சிதைவை ஏற்படுத்திடாதீங்க. ஒட்டுணர்ந்து போங்க குடும்பத்தோட. தன்னுடைய குடும்பத்தோடைய பேச்சை கேட்டு போங்க. படிக்கிற பிள்ளைங்க காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்காதீங்க. நல்லா படித்து
நல்ல வேலை வெட்டிக்கு போய் தாய் தகப்பனுடைய அரவணைப்பில் அவங்களுடைய அன்பில் பண்பில் பார்க்குற ஒரு திருமண வாழ்க்கைத்தான் உங்களுக்கு நிலைக்கும். மீதி நீங்களாக தேடுற ஒரு வாழ்க்கை நிலைக்காது. நிலைச்சா கூட சொத்து பத்துகள் உங்களுக்கு கிடைக்காது. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான். மற்றபடி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனின்னு கேட்டாவே கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க நீங்கள். இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அடுத்த சனி பெயர்ச்சிக்கு மேலே உங்கள் ஜாதகம் யோகமாக இருக்கும். இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் இந்த குரு பகவான் தான் பெயர்ச்சியாகி 2வது வீட்டுக்கு கடகராசியில் பெயர்ச்சிருக்கிறார். அப்போ குரு பகவான் தர வேண்டிய பலன், ஒரு வேலை, ஒரு பதவி, காசு, சொத்து, நகை, இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் பறிக்கப்பட்டிருக்கும். அந்த பறிக்கப்பட்டது எல்லாமே இப்போ தான் குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கார். ஓரிரு வாரங்கள் ஆன உடனே, சகஜ நிலைமையில் வந்த உடனே உங்களுக்கு தரக்கூடிய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணம் மிதுன ராசிக்கு 100க்கு 100. மிதுன ராசியில் உள்ள பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவம். கவனமாக இருந்துக்குங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏமாறப்படுவீங்க. உங்களை ஏமாற்றுவார் கணவர். அதோடைய கஷ்டம் உங்கள் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து ஒட்டுணர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை உண்டு பண்ணிக்கிங்க. யார் வாயிலையும் உழாதீங்க. யாருடைய கண் பார்வையிலையும் உழாமல், கண் திருஷ்டி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அடைய வேண்டிய இலக்கு, அந்த இலக்கை அடைஞ்சு வாழ்க்கை மேலும் மேலும் செழிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் 100க்கு 100 உண்டு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் கூட அமையாது. தோல் சாயக்கூடிய ஒரு தோழன் அமையாது. இருட்டு வீட்டுக்குள்ளே தனியாக தான் இருக்கணும். எங்கே போனாலும் தனியாக தான் இருக்கணும். அதனால் நல்ல நண்பர்கள் அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. கவலைப்படாதீங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.